இருக்கிற மற்ற சென்ட்ரல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸை கம்பேர் பண்ணும்போது சிபிஐ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. நீ இடியை கம்பேர் பண்ணும்போது சிபிஐ வந்து எனிடே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஏஜென்சி. அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தாவேகா வந்து நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம், சிபிஐ விசாரணையை நாங்கள் வேண்டாம்னு சொன்னோம்னாலாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட ஆர்கியூமெண்ட்டும் மற்ற பெட்டிஷனர்ஸோட கோஆர்டினேட்டடாக தான் அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. அதனால் இந்த வழக்கு சிபிஐக்கு சென்றதுக்கு விஜய் டிவிகே தாவேகா கட்சி சார்பில் ஃபைல் பண்ண பெட்டிஷனும் ஒரு காரணம் தான். எனவே சிபிஐ விசாரணை போனதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைனாலாம் தாவேகா சார்பில் சொல்ல முடியாது. இரண்டாவது, இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு போனதுனால மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக பின்னடைவே தாவேகா கட்சி தான் சந்திக்குதோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த வழக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாரியே இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய அலக்கழிக்கல் இருந்திருக்காதோன்னு எனக்கு தோணுது. இப்போ சிபிஐக்கு போனங்காட்டி தான் இவ்வளோ பெரிய ப்ரெஷர். இப்போ வந்து ஜனநாயகன் ப்ளஸ் சிபிஐ இந்த இது கரூர் கேஸ் இந்த ரெண்டையுமே நாங்கள் தனித்தனியாலாம் பார்க்க தேவையில்லை. ரெண்டுமே ஒரு கோஆர்டினேட்டடாக கோயின்சிடென்ட்டாக ரெண்டுமே ஒரே டைமில் நடந்துட்டு வருது. எனவே விஜய்க்கு இரண்டு தரப்புலேருந்துமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ எங்கேயோ விஜயோட லீகல் டீம் ரெண்டுலையுமே தப்பு பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜனநாயகன் படத்துக்கும் இவங்க அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டாங்களோ, அவங்க உடனடியாக ரிவைசிங் கமிட்டியை எவ்வளோ சீக்கிரமாக ரிவைசிங் கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கி நேரம் பண்ணியிருந்தாங்கன்னா ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்து நேரம் கட்டெல்லாம் வந்திருக்கும், நேரம் படம் கூட ரிலீஸ் கூட பண்ணியிருக்கலாம். ரெண்டுலேயுமே லீகல் டீம் ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜியின் மூலியமாக தான் இரண்டு இடத்துலையும் போய் சிக்கிட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. இல்லைங்க, இதில் ரெண்டு இது இருக்குது. அரசியல் அழுத்தம் தர பார்க்குறாங்களா, தப்பாக போய் சிக்கிட்டாங்களா அப்படின்னா, ஒன்று இது ரெண்டுமே வந்து ஸ்பெக்குலேஷன், ரெண்டுமே தியரி. ஒன்று விஜயை தன் வழிக்கு கொண்டு வர்றதுக்கு பிஜேபி அழுத்தம் தருகிறது அப்படின்றது ஒரு தியரி. இன்னொன்று இதில் ரெண்டு பேருக்குமே அனுகூலம் இருக்குது, ரெண்டு பேருமே கொல்யூட் பண்ணி தான் இதை செய்கிறாங்க. இப்போ படம் தள்ளி போனால் ஒரு ஹைப்பு, அது சார்ந்த விளம்பரம். டெல்லி அப்படின்னு ஒரு விசாரணைக்கு போய் வந்தாலும் அதுலேயும் வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கு பிஜேபியால் பழிவாங்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு சித்திரம் வந்தால் அது தமிழ்நாட்டில் ஒரு ப்ளஸ். இப்படி ரெண்டு தியரியை சில பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்களே. இல்லைங்க, விஜயை வளர்த்துடுறங்காட்டி மிகப்பெரிய ஆபத்து அது பாஜக தான். இன்னைக்கு தேதியில் பாஜக என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கேக்கு எதிராக ஆன்டி டிஎம்கேன்னு தன்னைத்தானே ஒரு பெரிய ஃபோர்ஸாக நிலைநிறுத்திக்க பாஜக ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜயை நாளைக்கு வளர்த்துட்டு விஜய் நாளைக்கு ஜெயிச்சு முதலமைச்சராகவோ அல்லது எதிர்கட்சி தலைவராகவோ வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஆன்டி டிஎம்கேங்கிற ஒரு ஸ்பேஸ் பிஜேபிக்கு கிடைக்காமையே போயிடும். எனவே பிஜேபி அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களா, அது ஒரு ஷார்ட் டைம் கோலுக்காக பிஜேபி அவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட் தாங்க.